கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ரோமர்கள் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28 முதல் 30 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ரோமர் புஸ்தகத்தை வசனம் பை வசனமாக படித்து கொண்டு வருகிறோம். புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை ரோமர் புஸ்தகத்திலே தான் நாம் படித்து அதை தெரிந்து கொள்ள முடியும். அது தெரிந்தால்தான் அதில் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதெல்லாம் தெரியும். நமக்கு என்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசங்கள், இது எல்லாம் இந்த ரோமர் புஸ்தகத்திலே பரிசுத்த பவுல் அவர்கள் புறஜாதியான ரோமருக்கு அவர் எழுதியிருக்கிறார். அதாவது நமக்காக எழுதப்பட்ட ஒரே ஒரு புஸ்தகம். ஆகவே தான் இதை புதிய உடன்படிக்கையின் ஆதியாகமம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வாசித்த பகுதிகளே ரோமர் 8வது அதிகாரம் 28 முதல் 30 வசனத்திலே இந்த 3 வசனங்களை காட்டிலும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு ஆறுதலையும் போதனைகளையும் தரக்கூடிய வேற வசனங்கள் இல்லை என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான பகுதி இந்த 3 வசனங்களும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், ஆகையினாலே இவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார். எல்லாமே நமக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? எல்லாமே நமக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கிறது, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லுகிறாரே, இது யாருக்கு என்றால் விசுவாசிகளுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இது அவிசுவாசிகளுக்கான வசனம் அல்ல, அவர்களுக்கான வார்த்தைகள் அல்ல. ஏன் எப்படி சொல்ல முடியும்? அந்த வசனத்துடைய தொடக்கத்திலே சொல்றாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அப்ப யார் தேவனிடத்தில் அன்பு கூறுவது அப்படின்னா, அல்லது தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது, அவருடைய கட்டளைகளுக்கு அல்லது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தான் நாம் தேவனிடத்திலே கூறுகிற அன்பு. அதுதான் அன்பு வைக்கிறது. அப்போ அன்பு கூறுவது என்பது, தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது சும்மா அன்பு கூறுறேன்னு சொல்றதோ பாட்டு பாடுறதோ அல்ல. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. ஆண்டவர் செய்யின்னு சொன்னதை செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யக்கூடாது. அதுதான் தேவனிடத்தில் நாம் காட்டுகிற அன்பு. அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும் அப்படின்னா, அது முழுக்க முழுக்க ஒரு விசுவாசியை பற்றினதான வசனம். இப்போ தேவனுடைய நோக்கம் இதில் என்னவாக இருக்கிறது என்றால், முதலாவது எல்லாரையும் விட குமாரனாகிய இயேசு கிறிஸ்து முதற் பேரானவராக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். இரண்டாவது நோக்கம், நாம் எல்லாரும் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய இரண்டாவது நோக்கம். மொத்தம் இந்த 2 நோக்கம் பிதாவுக்கு உண்டு. ஒன்று, எல்லாரையும் விட குமாரன் முதற் பேரானவராக இருக்க வேண்டும், இது முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம், நாம் எல்லாரும் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்பட வேண்டும். இது 2 தான் பிதாவினுடைய நோக்கம். மோட்சம், பரலோகம் நமக்கு நிச்சயம் என்பதை நாம் 5 காரியங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது முன் அறிகிறார், 2வது முன் குறிக்கிறார், 3வது அழைக்கிறார், 4வது நீதிமான்களாக்குகிறார், 5வது மகிமைப்படுத்துகிறார். அப்ப நம்மை கொண்டு போய் சேர்த்து கிறிஸ்துவை போலவே நம்மை மாற்றுகிறார். இந்த 5 படிநிலைகள் மூலமாக ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நம்மை கிறிஸ்துவுக்கு ஒப்பான சாயலாக மாற்றுகிற காரியத்தை செய்கிறார். இந்த 5 காரியங்களும் கிறிஸ்தவ உபதேசத்தின் அடிப்படையான மாபெரும் உன்னதமான காரியங்கள். முன் அறிவது அப்படின்னா என்ன? முதலாவது சொல்றாரு முன் அறிவது. ஏனென்றால் 29வது வசனத்தில் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ. அப்போ முன்னறிவது என்பது என்ன? முன்னறிவது என்பது எதுவும் நடக்கிறதுக்கு முன்னமே
தெரிந்து வைத்திருப்பது. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுக்கப்படுவார் என்பது பிதாவுக்கு முன்பே தெரியும். அதாவது ஏன்னா அந்த திட்டத்தை போட்டு வச்சதே பிதா தான். முன்பே திட்டத்தை போட்டு வைத்திருந்தார். தாயின் கற்பத்திலே நாம் உருவாக்கப்படுவதற்கு முன்னமே தேவன் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து வைத்திருக்கிறார். இது கரெக்டாக புரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, ஆவிக்குரிய தாழ்வு மனப்பான்மை எல்லாம் போயிடும். இரண்டாவதாக முன் குறித்திருக்கிறார். ப்ரீ டெஸ்டினேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். முன்னறிதல், முன் குறித்தல் ரெண்டுக்குமே ரொம்ப பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான். அதாவது முன் அறிதல் என்பது நம்மளை ஏற்கனவே செலக்ட் பண்ணுறது. முன் குறித்தல் என்பது செலக்ட் பண்ணி வச்சுட்டு நம்மளை சுற்றி ஒரு வட்டம் போடுறது. ஒரு நம்மை சுற்றி ஒரு மார்க் போடுறது. அப்போ முன் அறிதல் என்றால் செலக்ட் பண்ணி வைக்கிறது, முன் குறித்தல் என்றால் செலக்ட் பண்ண நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு மார்க் பண்ணி வைக்கிறார். இந்த ரெண்டுக்கும் இந்த வித்தியாசம்தான். அந்த வட்டத்திற்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் முன் குறிக்கிறார். ஆகையினால தான் நாம் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஸ்பெஷலான ஜனங்கள். உலக மக்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? முன் அறிந்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். ஆகையினால தான் நீங்களும் நானும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை முன் அறிந்து முன் குறித்து வைத்திருக்கிறது என்பது பிதாவினுடைய திட்டம். பிதாவுடைய மைண்டில் நீங்களும் நான் இருக்கிறதுனால தான் நாம் விசேஷித்த ஜனங்களாய் இருக்கிறோம். அப்போ வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமே தவிர உலகத்தானை போல, உலக மக்களைப் போல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. உலகத்தின் வழிபாடுகளுக்கு ஒத்து நாம் சென்று கொண்டிருக்கக்கூடாது. தேவன் அதை விரும்புகிற தேவன் அல்ல. வேதத்தில் இந்த காரியம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருந்தால் செய்யணும். மற்றபடி உலக மக்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, செய்து கொண்டிருக்கக்கூடாது. அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9-10 வசனங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த 2 வசனங்களிலும் பார்த்தீங்கன்னா ஏன் நாம் விசேஷித்த ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ஆதாரபூர்வமான வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, அதாவது சுவிசேஷத்தை, நம்மை அழைத்தவர் யார்? ஆண்டவர். அவருடைய புண்ணியம் அப்படின்னா அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நாம் யாரா? ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. 1. 2வது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். 2வது என்ன சொல்றாரு? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். 3வது என்ன சொல்றாரு? பரிசுத்த ஜாதி. என்ன சொல்றாரு? பரிசுத்த ஜாதி. 4வது தேவனுக்கு சொந்தமான ஜனம். என்ன சொல்றாரு? தேவனுக்கு சொந்தமான ஜனம். அப்ப 4 விஷயத்தை சொல்றாரு. நாம் ஏன் விசேஷித்தவர்கள் அப்படின்னா சும்மா ஏதோ மேலோட்டமாக சொல்லிட்டு இருக்கலாம். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால நம்ம விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மேலோட்டமாக சொல்லலை. வசனம் சொல்லுது அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட. அப்போ முதல்ல என்னையாவது நம்மெல்லாம் யார்? அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. 2வது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். 3வது பரிசுத்த ஜாதி. 4வது தேவனுக்கு சொந்தமான ஜனம். அப்போ இந்த 4 விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். இப்போ 10வது வசனத்தில் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம்
தேவனுடைய பிள்ளையா இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே நாம் யாரு? நாம் தேவனுடைய ஜனம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் இரக்கத்தை பெறவில்லை. யாருடைய இரக்கத்தை? தேவனுடைய இரக்கத்தை பெறல. அதாவது ரட்சிக்கப்படாமையே நம்ம ஒருவேளை மரித்து போயிருந்தா நாம் எங்கே தான் போயிருப்போம்? நித்தியமான நரகத்துக்கு போயிருப்போம். இப்போ ரட்சிக்கப்பட்டதுனால இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒருவேளை நாம் பூமியை விட்டு கடந்து போனால் நம்ம எங்கே போயிடுவோம்? பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆகையினாலே நாம் விசேஷமானவர்கள். காரணம், தேவனுடைய உயர்வான நோக்கம் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். தேவனுடைய உயர்வான நோக்கம் உங்கள் மேலே என் மேலே வைக்கப்பட்டிருக்குது. முன்னே நாம் தேவ ஜனமாய் இல்லை, இப்பொழுது அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். மூன்றாவது காரியம், முதலாவது காரியம் முன் அறிதல், ரெண்டாவது முன் குறித்தல், மூன்றாவது அழைத்தும் இருக்கிறார். அழைப்புக்கு முன்னாடி தான் அந்த ரெண்டு வருது. வாசிக்கலாம். ரோமர் 8:30. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அப்போ யாரை முன் குறிச்சிருக்கிறாரோ அவங்கள தான் என்ன செஞ்சார்? ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இப்போ முதலாவது, உலக தோற்றத்திற்கு முன்னமே நம்ம என்ன செய்திருக்கிறார்? முன்னறிந்தார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை முன்னறிந்திருக்கிறார். முன்னறிந்த நம்மை முன் குறித்திருக்கிறார். அதுக்கப்புறம் என்னது? முன்னறிந்த நம்மை முன் குறித்திருக்கிறார். மூன்றாவது, முன் குறிக்கப்பட்ட நம்மை அழைத்தும் இருக்கிறார். அப்போ நாம் இந்த உலகத்தில் பிறந்து வளரும்போது நமக்கு தெரியப்படுத்தணும். என்ன தெரியப்படுத்தணும்? ஆண்டவர் தான் நம்மை முன் அறிந்தார், நம்மை முன் குறித்தார் அப்படின்னு. அதை தெரியப்படுத்தின நாள் தான் நாம் ரட்சிக்கப்பட்ட நாள். நம்ம ஆண்டவரை மனதார ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். பார்த்தீங்களா? என்னைக்குங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டால் நம்ம ஒரு டேட் சொல்லுவோம். அது அந்த நாள் தான் நம்மை ஆண்டவர் அவருக்கென்று அழைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியப்படுத்தின நாள். அவருக்கு ஏற்கனவே தெரியும். நமக்கு எப்போ தெரியும்னா, என்னைக்கு நம்மை அழைத்து தெரிந்திருத்தாரோ அன்னைக்கு தான் அவருக்கு நமக்கு என்ன செய்யும்? தெரியும். அதை தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்னு சொல்றோம். அப்போ அவர் தமது அழைப்பை அழைத்தும் இருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் தமது அழைப்பை நமக்கு தெரியப்படுத்தின நாள். அப்ப ரட்சிப்பு என்பது முழுக்க முழுக்க அவரால் நடந்தது, நம்மால் எதுவுமே நடக்கல. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4-5 வசனங்கள். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்தது. பவுல் சொல்றாரு, என்னுடைய பிரசங்கம் மனுஷீக ஞானத்தினால் அல்ல. நயமான வார்த்தைகளை பேசி மனுஷீக ஞானத்தினால நான் பேசுறது இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலும் ஆவியினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அப்ப என்னுடைய பிரசங்கம் எதனால நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவருடைய பலன், பரிசுத்த ஆவியானவரால முழுக்க முழுக்க அது நிறைந்து இருந்தது. அப்ப தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னாலே ஒரு வார்த்தையின் தேவன், அவ்வளவுதான். அப்ப தேவனுடைய வார்த்தையினாலும் அவருடைய ஞானத்தினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் அழைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய ஞானத்தினாலும் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 5வது வசனம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரம் அல்ல, வல்லமையோடு பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன சொல்றாரு? நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல. வசனத்தோடே அப்படின்னு அவர் சொல்ற வார்த்தை தேவனுடைய வசனத்தை சொல்லலை, மனுஷீக வார்த்தைகளை சொல்றார். மனுஷர் பேசுகிற வார்த்தைகள், அதை தான் வசனம்னு சொல்றார். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் மனுஷர் பேசுகிற விதமாய் மனுஷீக வார்த்தைகளோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. அப்போ பிரசங்கம் என்பது
வெறும் மனுஷீக வார்த்தைகளை மட்டுமே உள்ளடக்கினது கிடையாது. அப்படி பேசினா அதுக்கு வெறும் பிரசங்கம், தேவனுடைய பிரசங்கம் கிடையாது, தேவனுடைய வார்த்தை கிடையாது. அது தங்களுடைய சொந்த அனுபவங்களையும் மற்ற உலக பிரகாரமான நடைமுறைகளையும் பைபிள்லேருந்து ஒன்றுமே சொல்லாமல் மற்ற காரியங்களையே பேசிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் என்ன இல்லை, அது தேவ செய்தி அல்ல, அது மனுஷீக செய்தி. பவுல் தான் சொல்கிறார், நான் எங்கேயுமே அப்படி பேசலப்பா, எங்களுடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சா, வல்லமையோடு இருந்துச்சு, பரிசுத்த ஆவியானவரோடு அவருடைய முழு நிச்சயத்தோடு என்ன செஞ்சு இருந்துச்சு அப்படிங்கிறார். இப்படி வந்தால் தான் ஜனங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை வேலை செய்யும். என்ன செய்யும்? ஜனங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை வேலை செய்யும். தேவனுடைய வார்த்தையை பேசுவதுக்கு பேர் தான் தேவ செய்தி. தேவ செய்தியை கொடுப்பவருக்கு பேர் தான் தேவ செய்தியாளர், அவர் தான் பிரசங்கியார். அப்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து என்ன செய்யணும்? அதை பேசணும். யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஜனங்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறார். ஒளியானது உலகத்திலே வந்திருக்கிறது. ஒளின்னு யாரை சொல்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார். ஏன்னா நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஒளியானது உலகத்தில் வந்திருந்துச்சு. ஆனால் மனுஷனுடைய செயல்கள், கிரியைகள் எப்படி இருந்துச்சா? பொல்லாதவைகளாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்குது. அப்போ மனுஷன் ஏன் ஒளியை காட்டிலும் இருளான காரியங்களை விரும்புகிறான்? இருளான காரியங்களை விரும்புகிறான் அப்படின்னா மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்குது. பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால அவனுக்கு ஒளியை பிடிக்கலை. இருள் தான் என்ன செய்யுது? இருளின் கிரியைகள் தான் அவனுக்கு பிடிக்குது. அப்போ இப்படிப்பட்ட மனிதன் எப்படி தானாக ரட்சிப்பு அடைய முடியாது. ஆண்டவரே அவனை அழைப்பித்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகளுக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகள் அறியவும் மாட்டான். தெளிவாகவே சொல்றார். ஜென்ம சுவாபமுள்ள மனுஷன் தேவனுடைய காரியங்களை அல்லது ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு நேற்று மனுஷன் அப்படி இல்லை. அந்த காலத்தில் அவர் பிரசங்கம் பண்ணும்போது அப்படி தான் இருந்திருக்கான். ஏன்னா அவன் என்ன மனுஷனா? ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன். அவன் தேவனுடைய காரியங்களையோ ஆவிக்குரியவைகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு என்னவா தோன்றுமா? பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறிய மாட்டான். ஏன் அறிய முடியாது அவனால்? அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் அதை ஆராய்ந்து நிதானிக்கணும். அப்போ தேவன் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை, ஒத்துழைப்பு, அவருடைய ஞானம் நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய காரியங்களை நாம் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். உலக மனிதன் பரிசுத்த ஆவியானவரை பெறாத காரணத்தினாலே அவன் தேவனுடைய காரியங்களை பார்க்கும்போது அவனுக்கு அது பைத்தியமாக தான் தோன்றும். அதனால தான் ஒரு மனிதன் அவனாக அப்படியே வந்து ரட்சிக்கப்பட்ட முடியாது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது முழுக்க முழுக்க தேவனுடைய வேலை. அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3-4 வசனங்கள். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அது மறைப்பொருளாய் இருக்கும். பாருங்க, நாங்கள் அறிவிக்கிற சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால், யாராவது ஐயா பண்ணுற பிரசங்கம் ஒன்றும் புரியலை, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எங்களுக்கு புரியலை,
அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, தெளிவாக பேசியும் யாராவது சொன்னாங்கன்னா, ஏன் அவங்களுக்கு மறைப்பொருளாக இருக்குது? அவர்கள் கெட்டு போகிறவர்கள். அவங்க யாரா? அவங்க சர்ச்சுக்குள்ளே இருந்தாலும் அவங்க கெட்டு போகிறவங்க தான். ஏன்? அவர்கள் தினமும் பரிசுத்த ஆவியானவரோடு உறவிலே இல்லை. அவர்கள் ஆண்டவரோடு சரியான உறவில் இல்லை. ஆண்டவருக்கு அவர்கள் நேரத்தை கொடுக்கவில்லை. உலகத்திற்கு நேரத்தை அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் கெட்டுப்போகிறவர்கள். கெட்டுப்போகிறவர்களுக்கு எவ்வளவு எளிமையாக பிரசங்கம் பண்ணாலும் அது புரியாது. அது மறைபொருளாக தான் இருக்கும். அடுத்த வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகள் ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஏன் அவர்களுக்கு அது புரியலை? கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷம் அதை ஒளிக்கு ஒப்பனையாக சொல்கிறார், வெளிச்சத்துக்கு ஒப்பனையாக சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷம் அது ஒரு வெளிச்சமான காரியம். அந்த வெளிச்சம் அவங்களுக்குள்ளே போய் அவங்க மனதை பிரகாசமடைய வைக்கிறதுக்கு முடியலை. ஏன்? வெளிச்சத்துக்கு பவர் குறையலை. பிசாசு ஏற்கனவே அவருடைய மனதை என்ன செஞ்சுருக்கான்? குருடாக்கி வச்சுட்டான். அதனால் அவிசுவாசிகிட்ட போய் இயேசு உங்களை ரட்சிக்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்காக பாடுபட்டார்னு சொல்லுங்களேன். அவரையே அவரால் காப்பாற்றிக்க முடியல, அவர் போய் என்ன செய்ய போகிறாருன்னு கேட்பான். ஏன்னா அவனுக்கு ரட்சிப்பின் வெளிச்சம் அவனுக்கு புரியலை. காரணம், அவனுடைய மனது குருடாக்கப்பட்டிருக்கிறது. குருடாக்கப்பட்டதுனால வசனத்தின் வெளிச்சம் இருக்காது. ஆனால் மற்றபடி கிரியைகள், வீணான கிரியைகள் நிறையா இருக்கும். சடங்குகள் நிறையா பண்ணுவான். சிலையை தூக்கி வைப்பான், காலில் விழுவான், என்னென்னமோ செய்வான். அதுக்கு ஊதுவத்தி கொளுத்துறதுலேருந்து மெழுகுவத்தி ஏற்றுறதுலேருந்து இனி என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வான். அதெல்லாம் ஆண்டவர் கேட்டிருக்கவே மாட்டார். அதெல்லாம் அவனுக்கு நியாயமாக தெரியும். ஆனால் எது தப்பாக தெரியும்? அதெல்லாம் வைக்கக்கூடாது. ஆவியான தேவனை ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் சொன்னால் அது அவனுக்கு என்ன செய்யாது? புரியாது. காரணம், அவன் பிசாசினால் குருடாக்கப்பட்ட மனதை உடையவன். குருட்டு பையன் அர்த்தம், மனது குருடானவன். அதனால தான் அவனுக்கு இதை சொன்னால் என்ன செய்ய மாட்டேங்குது? புரிய மாட்டேங்குது. அப்போ குருடாக்கப்பட்ட மனதை உடையவன் எப்படி தானாக ரட்சிக்கப்பட முடியும்? அவனா தானாக ரட்சிக்கப்படவே முடியாது. ரட்சிப்பு முழுக்க முழுக்க கர்த்தருடையது. கர்த்தருடைய சித்தம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். இவன் எப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய உந்துதலுக்கு தன்னை ஒப்படைக்கிறானோ அன்றைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். அப்போ குருடாக்கப்பட்ட மனதை உடைய மனிதன் இவன் யாருன்னா இவன் தான் அவிசுவாசி. குருடாக்கப்பட்ட மனதை உடையவன் தான் யாரு? அவிசுவாசி. இயேசுவை விசுவாசிக்காதவனுக்கு பேர் தான் அவிசுவாசி. இதுதான் அவிசுவாசியினுடைய மனநிலை. அப்போ அந்த மாதிரி ஆளுக்கு சுவிசேஷத்தை எவ்வளோதான் விளக்கி நீங்கள் சொன்னாலும் சிலருக்கு விளங்குறதே இல்லை. ஏனென்றால் மனது குருடாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குருட்டு மனதை தேவன் திறந்தால் மட்டும்தான் சத்தியம் புரியும். வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். பாருங்க, சொல்றாரு ஒரு அவிசுவாசியினுடைய நிலைமை என்ன? அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் அவன் மரித்து போயிருக்கிறான். நாம் அப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் தான் அவருடைய இரக்கத்தை வைத்து நம்மை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே, அந்த முற்காலம்ன்றது என்னது? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த காலம், மாம்ச இச்சைகளை நிறைவேற்றி கொண்டிருந்த காலம். அப்போது நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டு. அதை என்ன சொல்கிறாரு?
முற்காலத்தில், அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக உலகத்தின் வழக்கத்தையும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகள், அதாவது அவிசுவாசி, மற்ற அவிசுவாசிகள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதையும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட பின்பு அதை செய்யலாமா அந்த செயல்களை அப்படின்னா செய்யக்கூடாது. அநேகர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பரம்பரை இந்த இதுங்க, எங்கள் பரம்பரையே இந்த பரம்பரை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு செய்த வீணான செயல்களை ரட்சிக்கப்பட்ட பின்பும் ஆவிக்குரிய சபைக்கு வந்த பின்பு என்ன செய்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவனுக்கும் கார்த்திகைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் என்ன செய்யுது, கிறிஸ்தவன் என்ற பெயரில் இருக்கக்கூடிய கூட்டம் கார்த்திகைக்கு வீட்டு வாசலில் விளக்கு வைக்கிது. இது இந்து மத பண்டிகை, அவங்க கொண்டாடுறாங்கன்னா அது நியாயம். கிறிஸ்தவனுக்கும் கார்த்திகைக்கு என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தம் கிடையாது. இது பேர் மத நல்லிணக்கம் கிடையாது. இது ஆண்டவருடைய காரியங்களை அசட்டை பண்ணுறது, ஆண்டவர் சொல்லாத புறம் செய்கிறது, செய்யின்னு சொல்கிறத செய்கிறது கிடையாது. சபை கூடுதலை விட்டு விடாதுங்கன்னு சொல்லுவார், அதை செய்ய மாட்டாங்க. சர்ச்சுக்கு போகிறது கிடையாது, வருஷத்தில் 4 நாள் மட்டும் போகிறது. இன்றைக்கி சாம்பல் புதன், எல்லோரும் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, போய் இன்னையிலேருந்து ஃபாஸ்டிங் 40 நாளைக்கு. என்ன ஃபாஸ்டிங்கு? கரிமீன் திங்காத ஃபாஸ்டிங். ஆண்டவர் எங்கேயா சொன்னாரா நீங்களும் இதே மாதிரி இருங்கன்னு? இருக்கிறத பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. எதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கா? ஆண்டவர் எங்களுக்காக பாடுபட்டார், அதனால் நாங்கள் அவருக்காக என்ன செய்கிறோம், நாங்களும் பாடுபடுறோம்னு உட்காந்துருக்காங்க. ஃபாஸ்டிங் இருங்க, இல்லாமல் போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் சரியான ஃபாஸ்டிங் எது? தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி செய்கிறவன் எவனோ. பாருங்க, ஆண்டவரை பார்க்க அவருடைய தாயாரும் சகோதர சகோதரிகளும் சகோதரர்களும் வர்றாங்க. அப்போ சீசர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே உண்மை பார்க்க முடிய தாயார் வர்றாங்க, சகோதரர்கள் வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னாருங்க, பேதுரு, யோவான், நீங்கள்லாம் என்ன பண்ணுங்க, நீங்கள் எல்லாம் நீங்கள் 2 பேரும் போய் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. மற்ற சீசர்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்லா வழிபட்டு, அவங்க வரும்போது எல்லாரும் கைதட்டி அவங்கள என்ன செய்யணும், நீங்கள்லாம் வரவேற்கணும். யாக்கோபு, நீங்கள் அவங்க வந்தோடனே அவங்களுக்கு ஒரு சால்வை போடணும் அப்படிலாம் சொன்னாரா? அவர் பேசின வார்த்தையை கேட்டால் எல்லாம் அதிர்ச்சி ஆகிட்டான். என்ன சொன்னார்? யார் என்னுடைய தாயின்னு கேட்டார். யார் என்னுடைய சகோதரர்? பைபிளில் இருக்குது ஆண்டவர் பேசின வார்த்தைகள். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்ன அதே ஆண்டவர் தான் சொல்கிறாரு, ஆண்டவரே உண்மை பார்க்க முடிய தாயும் சகோதரர்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னப்போ யார் என்னுடைய தாய்? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? மாற்றி மாற்றி பேசுகிறாரா? இல்லை. மற்ற மனிதர்களை கம்பேர் பண்ணும்போது தகப்பனை தாயையும் அதிகமாக கனம் பண்ணணும். தேவனா தகப்பனும் தாயுமா அப்படின்னு வந்தா, தேவனா நம்முடைய பெற்றோர்களான் வந்தா தேவனுக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது. தேவனா நம்முடைய பிள்ளைகளான் வந்தா தேவன் தான் ஃபஸ்ட்டு, மற்ற எல்லாரும் நெக்ஸ்ட்டு. அப்போ இது புரியணும். இதைத்தான் ஆண்டவர் அங்கே செஞ்சார். அவர் சொல்கிறாரு, பிதாவை, ஏன்னா அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு, ஊழியத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்க வர்றது. அவங்க பாவம் ரொம்ப நாள் ஆச்சே பார்க்கலான்னு வர்றாங்க. இவர் பிதாவுடைய சித்தம், ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவங்க வந்த உடனே சொல்கிறாரு, யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரன்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் எனக்கு சகோதரனும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார்கள்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் விரும்புறது எது? சப்பரத்தை பின்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு போகிறத விரும்பலை ஆண்டவர். தண்ணியை போட்டு முன்னாடி உட்காந்து ஆடிக்கிட்டு போகிறத ஆண்டவர் விரும்பலை. அதுக்கு பேர் பக்தி கிடையாது, அது அட்டூழியம். அது நிறைய பேர் அப்புறம் திருவிழா கொண்டாட போகிறோம்னு ஓடுறது. ஆண்டவர் திருவிழாவில் எந்த பண்டிகைக்கு சப்பரத்து பின்னாடி போனார், சப்பரம் இழுத்தார், தேர் இழுத்தார், எந்த பண்டிகையில் போய்ட்டு ஆண்டவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார்? இல்லை எங்கே ஆட சொல்லியிருக்கிறாரு? ஏதாவது தெரியுதா? ஏன்னா பைபிளே வாசிக்கிறது இல்லை, பைபிளே நிறைய வீட்டில் கிடையாது. கிறிஸ்தவன் கேட்டால் 4 தலைமுறை கிறிஸ்தவன். இந்த மாதிரி ஆட்கள்னால ஆண்டவருக்கும் அவமானம், கிறிஸ்தவத்துக்கும் அவமானம். ஏன்னா கிறிஸ்துவனுடைய சாயல் கொஞ்சம் கூட கிடையாது, எதுவுமே இல்லை. பேரை கேட்டால் ராபர்ட்டு, டேவிட்டு, எல்லாம் அப்படி பேரை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஆண்டவரை ஏமாத்துற மாதிரி நினச்சிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்குது. அம்புட்டு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது? முற்காலத்தில் செஞ்சோம். எப்போ? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செஞ்சோம். என்ன செஞ்சோம்?
அவிசுவாசிகள் செய்கிற எல்லா காரியத்தையும் செஞ்சோம். ஆனால் இப்போ செய்யலாமா? செய்யக்கூடாது. பைபிள் செய்யுன்னு சொன்னால் செய்யணும். வசனம் எதை செய்யணும்னு சொல்லுதோ அதை தான் செய்யணும். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை செய்யக்கூடாது. 3வது வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். என்ன சொல்றாரு பாருங்க, நாமும் எப்படித்தான் இருந்தோமா? முற்காலத்தில் நம்முடைய மாம்ச இச்சையின்படி நடந்து, ஆண்டவருடைய விருப்பம் என்னன்றதெல்லாம் பார்க்கறது இல்லை, அவருடைய சித்தம் என்னன்றதை கேட்கறது இல்லை. நாமெல்லாம் எப்படி இருந்தோமா? எனக்கு என்ன பிடிக்கும், எப்போ ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பிடிக்கும், என்னுடைய மாம்ச இச்சை என்ன சொல்லுது, அதை தான் நான் செய்வேன். இந்த வாரம் சர்ச்சுக்கு போகலாமா? இல்லை வேண்டாம், கொஞ்சம் படுத்து தூங்குவோம், ஏன்னா மாம்சம் டயர்டாக இருக்குது, அதனால இந்த வாரம் நம்ம போக வேண்டாம். அப்புறம் அடுத்த வாரம் வருது, இந்த வாரம் போகலாமா? போகலாம், பட் ஆரம்பத்திலே போக வேண்டியதில்லை, எப்போ போகலாம்? முடியும் போது போய்க்கலாம். ஃபாதர் வந்து ஆசீர்வாதம் போடும்போது என்ன செஞ்சுக்கலாம்? உள்ளே போய் உட்காந்துக்கலாம். அல்லது தொடக்கத்தில் போயிட்டு என்ன செஞ்சிடலாம்? காணிக்க போடும்போது எந்திரிச்சு வந்துடலாம். இப்படி ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. கேட்டால் சர்ச்சுக்கு போகிறேன்னு வேற சொல்லுது. அதுதான் சொல்கிறாரு, இது தேவனுடைய விருப்பத்தை செய்யலை, தங்களுடைய விருப்பத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாம்ச இச்சையின்படி நடக்கிறாங்க. நம்முடைய மாம்சமும் மனதும் எதை விரும்பினதோ அதை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் மீது தேவனுடைய கோபம் நிலைத்து நிற்கிறது என்பதை சொல்லுகிறார். நாம் எல்லாம் கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். ஏன்னா இப்படிப்பட்டவர்கள் மரிச்ச உடனே எங்கே தான் போவாங்க? தேவனுடைய கோபாக்கினி எங்கே இருக்குது? நரகத்துக்கு, அநேரம் அங்கே தான் போவாங்க. அதுதான் சொல்கிறார். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற மனுஷன் எங்கே போவான்? டக்குன்னு மரணம் வந்துச்சுன்னா உடனே எங்கே போயிடுவான்? பரலோகம் போயிடுவான், சந்தோஷமான இடத்துக்கு போயிடுவான். ஆனால் தேவ சித்தத்தின்றி செய்யாதவன், தன்னுடைய மாம்சமும் மனதும் விரும்பினதை செய்கிறவன் எங்கே போயிடுவான்? செத்தானா நரகத்துக்கு போயிடுவான். அதைத்தான் சொல்கிறார், கோபாக்கினின் பிள்ளைகளாய் நாம் என்னவா இருந்தோம்? நாம் இருந்தோம். காரணம், நம்முடைய சுவாபம் ஜென்ம சுவாபமாய் இருக்கிறது. அப்போ அழைத்தும் இருக்கிறார் என்பதனுடைய அர்த்தம், அவர் என்னை செலக்ட் பண்ணி எனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து குருடாக்கப்பட்ட என்னுடைய மனக்கண்களை திறந்து என்னை ரசித்திருக்கிறார். இதுதான் அதனுடைய அர்த்தம். இது நம்முடைய முயற்சி அல்ல, முழுக்க முழுக்க தேவனுடைய செயல். மனது திறக்கப்பட்டதும், குருடாக்கப்பட்ட மனது திறக்கப்பட்டதும் ரட்சிப்பு நமக்கு உண்டாகிறது. வாசிக்கலாம், யோவான் 6வது அதிகாரம் 44வது வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் வாயத்தன்னு சொல்றாரு. அதாவது என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்துல வரமாட்டான். அப்ப நாமெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் பிதா நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். பிதா ஏற்கனவே நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? இழுத்திருக்கிறாரு. பிதா நம்ம இழுக்கணும்னா நம்மளை ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்கணும், தேர்ந்தெடுத்து வச்சிருக்கணும். நம்ம முன் குறித்து வச்சிருக்கணும். முன் குறித்து வச்சதுனால தான் இப்போ என்ன செய்கிறாரு? நம்மை இழுத்து வைத்திருக்கிறார். நம்ம இழுத்ததுனால தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவர்கிட்ட வந்து சேர்ந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 48வது வசனம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். பாருங்க, புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டார்கள். எதை கேட்டு? பிரசங்கத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ எதை தான் மகிமைப்படுத்தணும்? கர்த்தருடைய வசனம், தேவனுடைய அதைத்தான் சொல்கிறோம். வார்த்தை 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 வார்த்தைன்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை பேசுகிறோம். இங்கே ஞாயிற்றுக்கிழமையில வார்த்தைன்னு சொல்கிறது எதை சொல்கிறோம்? நம்முடைய வார்த்தைகளை சொல்லலை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்தை சொல்கிறோம். அப்போ புறஜாதியார் பிரசங்கத்தை கேட்டு எதை மகிமைப்படுத்தினார்கள்? கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ கர்த்தருடைய வசனத்தை ஒரு மனுஷன் மகிமைப்படுத்தணும்னா அந்த மனிதனுக்கு
தேவனுடைய வார்த்தை சரியாக பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தை அல்லாத எந்த பிரசங்கமும் நல்ல பிரசங்கம் அல்ல. தேவனுடைய வார்த்தை என்னைக்கு மனுஷனுக்குள்ளே போகுதோ அன்னைக்கு தான் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். மட்டுமல்ல, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தால். அப்போ யார் தான் விசுவாசிக்க முடியும் ஆண்டவரை, ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னா? நித்திய ஜீவனுக்கென்று யாரை ஆண்டவர் செலக்ட் பண்ணி முன்குறித்து முன்னறிந்து வைத்து அழைத்திருக்கிறாரோ அவர்கள்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியுமே தவிர வேற யாரும் ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிற அளவுக்கு விசுவாசிக்க முடியாது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தியாத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பாருங்க, தியத்திரா ஊராளாகிய லீதியாள் என்கிற ஒரு பெண் பரிசுத்த பவுல் அவருடைய பிரசங்கத்தை அப்படி கவனிக்கிறாங்க. கவனிக்கும் போது என்ன நடக்குது? பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி, என கேட்கறது வேற கவனிக்கிறது வேற. கேட்கறது போகிற போக்கில் கேட்கறது, அப்படி கேட்டு அப்படி விடுறது, அதுவும் கேட்கறது தான். கேட்டு இருதயத்தில் வைக்கிறதுக்கு பேர் என்னது? கவனிக்கிறது. அதனால சொல்லுவோம் திடீர்னு எல்லாரும் கவனிங்க அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனம் செதறுது. செதற விடாமல் என்ன செய்யுங்க? சொல்கிறத கவனிங்கன்னு சொல்கிறோம். அப்போது இந்த லீதியாள் என்கிற இந்த ஸ்திரீ பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி பார்க்குறாங்க. முதல்ல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய இருதயத்தை திறந்தருளினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இருதயம் ஏற்கனவே மூடின நிலைமையில் இருக்குது. அதைத்தான் சொன்னார், மனது குருடாக்கப்பட்டிருக்கு. அப்போ குருடாக்கப்பட்ட மனக்கண்கை கர்த்தர் திறந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தை என்ன செய்வான்? கேட்பான். எத்தனையோ பேர் அங்கே இருந்திருப்பாங்கல்ல பவுல் பிரசங்கம் பண்ணும்போது. ஆனால் யாருடைய இருதயத்தை தேவன் திறந்தாரோ அவர்களால் மட்டுமே பவுலின் பிரசங்கத்தை கேட்க முடிந்தது. சரி, அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 15வது வசனம். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். சரி, இந்த வசனத்துக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன். பேதுருவுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். காண்பித்து அதில் எல்லா வகையான பறவைகள் விலங்குகள் எல்லாம் இருக்குது. அதை பார்த்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் உனக்கு தான், இது எல்லாத்தையும் அடித்து புசின்றார். அப்போ பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே, நியாயப்பிரமாணத்தின்படி தீட்டான விலங்குகள்லாம் அதில் இருக்கே, ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டவர் மோசே கொடுத்த கட்டளையின்படி இதை தான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வரையறை கொடுத்துருக்கார். ஆனால் அவர் பேதுரு பார்த்த தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஆண்டவர் சொல்கிறது எல்லாத்தையும் அடித்து நீ புசின்றார். அப்போ இவர் சந்தேகம் தானே இவர் கேட்குறார். அப்போ கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நான் எல்லாருக்காகவும் தான் வந்தேன். அப்படி அர்த்தம் என்னென்னா, நான் யூதர்களுக்காக மட்டும் வரல, புறஜாதிகளுடைய ரட்சிப்புக்காகவும் தான் நான் என்ன செஞ்சேன்? வந்தேன். ஆகையினால நீ என்ன செய்யாத, அதுக்காக ரொம்ப ஒதுங்கி நிற்காதன்னு சொன்னார். அதாவது யூதர்கள் பொதுவாக புறஜாதிகளோடு கலந்து இருக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. இன்னொன்று, புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைக்கக்கூடாதுன்றது யூதர்களுடைய எண்ணம். ஆண்டவர் நமக்கு மட்டும்தான் ரட்சிப்புன்னு பேதுரு அப்படி தான் நினைக்கிறார். இப்போ மறுபடியும் வாசிங்க அதை, அப்போஸ்தலர் 11:15. நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். இப்போ பேதுரு அந்த தரிசனத்தை பார்த்து முடிச்ச உடனே கொர்நேலியு என்பவருடைய வீட்டுக்கு போகிறாரு. அவர் ஒரு புறஜாதியா. அவருடைய வீட்டுக்கு போய் இப்போ தான் முதல்ல புறஜாதிகள் இடத்துல பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணும்போதே பேதுரு சொல்கிறாரு, நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே, ஆரம்பத்தில் நம்மேல்னா யார்? சீசர்கள் மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். அப்போ நீ இதில் நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எப்போ ஜனங்க மேலே இறங்குறாரு? பேதுரு பிரசங்கத்தை பேச தொடங்கின போது. ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இல்லை, அல்லது முடியும் போது இல்லை. பேதுரு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு, பேச தான் ஆரம்பிக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் ஜனங்க மேலே என்ன செய்கிறாரு? இறங்குறார். 2 தீமோத்தேயு
1வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கார் பாருங்க. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது பிதாவாகிய தேவன் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், நம்முடைய செயல்களின்படி நம்மை ரட்சிக்கல. நாம் நல்ல செயல்கள் செஞ்சிட்டோம், நாம் நல்லவர்கள் அப்படிங்கிறதுனால நம்ம ரட்சிக்கலையா. தம்முடைய தீர்மானத்தின்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதா ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு? தீர்மானம் போட்டு வச்சுட்டாரு, இன்னார நாம் ரட்சிக்கணும், உங்கள் ஒவ்வொருத்தர் பேரை அதில் வச்சுக்கிறணும், உங்கள் பேரை சொல்லி இன்னார நம்ம என்ன செய்யணும்? ரட்சித்து வச்சுக்கிறணும். அப்போ அவருடைய தீர்மானம் அது. ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. சுருக்கி சொல்லணும்னா அவருடைய தீர்மானத்தின்படியையும் அவருடைய கிருபையின்படியையும் நம்மை ரட்சித்தார், பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபையும் தேவனுடைய தீர்மானமும் மட்டும்தானே தவிர நாம் நல்ல குடும்பத்தில் பிறந்ததுனாலையோ அல்லது நாம் நல்ல செயல்களை செஞ்சதுனாலையோ நம்முடைய கிரியின் அடிப்படையிலையோ ஆண்டவர் நம்ம என்ன செய்யலை? தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய தீர்மானத்தின்படியையும் அவருடைய கிருபையின்படியும் தான் நம்மை ஆண்டவர் என்ன செய்தார்? அழைத்தார். நம்மை அழைத்தது அவருடைய கிருபை, நம்மை அழைத்தது அவருடைய தீர்மானம். அப்போ நம்முடைய செயல்களின்படி தேவன் நம்ம என்ன செய்யலை? ரட்சிக்கவில்லை, அழைக்கவில்லை. பவுல் பார்த்தீங்கன்னா தமஸ்குக்கு போகிற வழியில் தேவனை சந்திக்கிறார். அவர் தமஸ்குக்கு எதுக்கு போகிறாருன்னா சர்ச்சில் போய் உட்கார்றதுக்காக போல, சர்ச்சை துன்பப்படுத்துறதுக்காக போகிறார். நியாயப்பிரமாணத்தின்படி இந்த கிறிஸ்தவர்களை போகிற துன்பப்படுத்தணும்னு போகிறார். சுவிசேஷத்திற்கு எதிரான மனநிலையில் தான் போயிட்டு இருக்கிறார். அப்போ திடீர்னு ஆண்டவர் அவரை சந்திக்கிறாரு. பெரிய ஒளிப்படுது, கண்ணு குருடாயிருது, குதிரையிலேருந்து கீழே விழுந்துடுறாரு. ஆண்டவர் சொல்லார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான் அப்படின்லாம் சொல்லி அவர்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் ஆவியானவர் தான் கிறிஸ்துன்னு சொல்லி அவருக்கு வெளிப்படுத்தின பின்பு பார்த்தீங்கன்னா இவர் கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தவர் அவரின் சுவிசேஷத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். நேசித்து அந்த சுவிசேஷத்தை ஆசியா முழுவதும் ஐரோப்பா கண்டம் முழுவதும் பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை அநேக இடங்களுக்கு கொண்டு சென்று சபைகளை ஸ்தாபித்தார். ஆசியாவுக்கு மட்டும் அவர் ஆண்டவர் வரவிடலை, ஏன்னா அது அவருடைய ஊழியம் அல்ல. அவர் வர்றேன்னு பிரியப்பட்டார், ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? இல்லை வேண்டான்ட்டார். ஏறக்குறைய ஐரோப்பியா கண்டம் முழுவதும் கிறிஸ்து அறியப்பட்டார் என்றால் அதற்கு முக்கியமான மூல காரணம் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு விரோதமாக இருந்த மனிதன் பரிசுத்த ஆவியானவர் இவருடைய மனதை திறந்தவுடனே அந்த சுவிசேஷத்திற்கு ஆதரவாக நின்றார், அதை நேசித்தார், அதை பல சபைகளுக்கு கொண்டு சென்றார். இரட்சிப்பை எல்லாருக்கும் அவர் என்ன செய்தார்? காண்பித்தார். எப்படி இது நடந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் அவரை ஏற்கனவே முன்குறித்து முன் அறிந்து அவரை அழைத்தார். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிச்சுன்னா பவுல் என்ன செய்தார்? அவர் இந்த இரட்சிப்பை ஐரோப்பியா கண்டம் முழுவதும் அவர் கொண்டு சென்றார். அல்லேலூயா. மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம். பிதாவே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை முன்னறிந்து முன்குறித்து அழைத்தும் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இது முழுக்க முழுக்க உம்முடைய கிருபை, இது முழுக்க முழுக்க உம்முடைய அனாதி தீர்மானம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய கிரியையினால் அல்ல, எல்லாம் உடைய கிருபையினாலே ஆக கடவுது ஆண்டவரே. வியாதியாக இருக்கள் சுகத்தை பெறட்டும், குறைவில் இருக்கள் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.